நீங்கள் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பக்கம் 896. ஜெரமியா சாப்டர் 17 verse 7, பேஜ் நம்பர் 896. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எடுத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த வேலையிலே கூட இந்த வசனத்தை இந்த கருத்தில் போடுக்கிறப்பா, அடையினை மறைத்தினை வெளிப்படும் பேசுங்க. நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பிதாவின் ஆவியான்னு சொன்னீரே அப்பா. அந்நேரம் உங்களுக்கு அருளப்படன்னு சொன்னீரே. உங்கள் வார்த்தையை தாங்க, உள்ளத்தில் கொடுத்ததை சொல்லுவதற்கு கிருபை தாங்க. அடியனை மறைத்து என்னோடு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை கொண்டு இந்த மாதம் முழுவதும் நான் கொடுக்க போகிற இந்த செய்தி 5வது செய்தி. 1ஆம் தேதி, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வேதத்திலிருந்து நாம் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த மனிதர்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எல்லா ஆராதனை பாடல்களும் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 5 ஆராதனை நடத்தியிருக்கிறோம். இனியோட எல்லாம் நம்பிக்கை, நம்பு என்ற பாடலேயே இருக்கும். கர்த்தர் அப்படியாக பாடலையும் தந்து கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறது, அதுதான் நம்மளை ஆசீர்வதிக்கும். ஸோ இன்றைக்கும் அவனுடைய வார்த்தையை blessed is the one who trusted in the Lord என்ற தலைப்பிலே பேச போகிறேன். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் ஆசீர்வாதம். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஸோ இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எப்போதுமே ஒரு கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதிமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நம்முடைய நம்பிக்கை எப்பவுமே கர்த்தர் மேலே இருக்கணும். எந்த மனுஷன் மேலேயும் நம்முடைய பலத்து மேலும் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தோம்னா கர்த்தரே நமக்கு எதிரியாக மாறிடுறாரு. கர்த்தரே நம்மளை அந்த வார்த்தையை சபித்து போயிடக்கூடாது. ஸோ தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இதுக்கு ஒரு ஒத்த வேர்டாக நீதிமொழி 22 நாம் அங்கே ஒரு வசனத்தை நாம் வச்சு மையமாக அதை செய்து கொண்டு வருகிறோம். 22 நீங்கள் எடுத்துக்கிட்டா அதில் பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி, பேஜ் நம்பர் 782, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படும். ஒவ்வொரு வாரமும் நான் அதை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஸோ இன்றைக்கும் உங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்திங்கன்னா அதோடைய எல்லாம் அப்படி ஜங்ஷன் அவருடைய கண்டினியூஷன் ஆகும். 11ல் நீங்கள் பேஜ் நம்பர் 308 அதில் 13ஆவது வசனத்தை நான் பாசுவேன். இவர் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மதித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்க. கர்த்தரை மேலே நம்பி வச்சு கிடைக்கல, ஆனாலும் மதித்தாங்க. ஆனால் தங்களை பரதேசிகளாக வாழ்ந்தார்கள். அவர்களெல்லாம் யார் அப்படின்னு அந்த பட்டியல் சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து 32, 33 நாம் வாசிப்போம். ஆனால் இதே 11ஆம் அதிகாரம், பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போகாது. விசுவாசத்தினாலே இல்லைன்னா நம்பிக்கையினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்பிக்கையினால விசுவாசத்தினால அவர்களுக்கு விரோதமாக எழுப்பின ராஜ்யங்களை எல்லாம் பண்ணாங்க, ஜெயித்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில வாழும் போது நீதியை நடப்பித்தார்கள். ஏன்னா கர்த்தருக்கு அதுதான் பிரியம். நீதி நடப்பித்தார்கள், நீதிமானாய் வாழ்ந்தார்கள்.
வாக்கு தத்தங்களை பெற்றார். கர்த்தர் என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அவையெல்லாம் திருப்பியும் உரிமை பாராட்டி அவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரம் இல்லை, அவள் விரோதமாக எழுப்பின எல்லா சிங்கங்களின் வாய்களையும் அடைத்தார்கள். எல்லா வாயும் அடைச்சி போட்டாங்க. சிங்கங்களை கொல்லல, சிங்கத்தின் வாயெல்லாம் அடைச்சி போட்டாங்க, பேசாதபடி அடைச்சி போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த நாளிலே பார்க்கும்படியாக எனக்கு ஆண்டவர், நம்ம ஆல்ரெடி இந்த வசனத்துலேருந்து யாரெல்லாம் பார்த்துருக்கோம் சொல்ல மாட்டீங்களே? நம்ம சிம்சோனை பார்த்தோம், பாராக்கை பார்த்தோம், கிதியோனை பார்த்தோம், ஏற்கனவே 1ஆம் தேதி செய்தியில் தாவீதை பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆள் யாரு சொல்ல மாட்டீங்களே? எப்தாவை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசி எல்லாம், சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. ஸோ அதனால் அடுத்த வாரம் அவங்க நம்ம கவர் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது யார் அப்படின்னா எப்தா. யாரை பார்க்க போகிறோம்? எப்தா ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 5 காரியங்களை இருக்குது. சுருக்கமாக வேகமாக நான் சொல்லி முடிக்க பண்ணுறேன். முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்தா ஏர்லி லைஃப், எப்தானுடைய ஆதி வாழ்க்கை. முதலாவதாக எப்தாஸ் ஏர்லி லைஃப். ரெண்டாவது எப்தாஸ் பீப்புள் சின் அகேன்ஸ்ட் காட். எப்தாவின் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். மூணாவதாக எப்தாஸ் ரைஸ் டு லீடர்ஷிப். எப்தா வழிநடத்துகிறவனாக எழும்பினான். நாலாவதாக எப்தாஸ் த ராஷ் வாவ். எப்தா ஒரு பயங்கரமான பொருத்தனை ஒன்று செய்தான். ஐந்தாவதாக எப்தாஸ் த ட்ராஜிக் ரிசல்ட், அதனுடைய பலனை, அவன் எடுத்த பொருத்தினால வந்த பலனை அவன் சந்தித்தான். ஆறாவதாக எப்தாஸ் ரிடெம்ஷன். எப்தா மீட்பனாக அங்கே அவன் எழுப்பினான். கடைசியாக ஜெப்தாஸ் became a leader and judge of Israel. எப்தா ஒரு தலைவனாக நியாயாதிபதியாக இஸ்ரவேலை எழுப்பினான். 7 காரியங்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் படிக்க வேண்டிய அதிகாரம். கடந்த வாரம் நான் சொன்னேன், படிக்க சொன்னேன். யாரெல்லாம் படிச்சிங்கன்னு தெரியல. கண்டிப்பாக படிங்க. பைபிளில் நம்ம ஆண்டவர் வசனத்தை கேட்டு அப்படி போகிறது மாத்திரமல்ல, பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு நம்ம தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா ஒவ்வொரு பேரும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதை நம்ம கோட் பண்ணணும். எந்த நேரத்தில் எது வேணால் நம்ம கோட் பண்ண கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு வீட்டில் போய் நீங்கள் படிக்க போக வேண்டிய சாப்டர் 10 நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 7 வரைக்கும். ஸோ 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் முழுசாக, 12ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 7 வரைக்கும் எங்கள் வீட்டில் வாசிங்கன்னா இதில் எல்லா எப்தானுடைய கதைக்கும். 10ல் கூட நீங்கள் 6லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 6லேருந்து அப்படியே 18 வரைக்கும் போவோம், 6லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த 3 அதிகாரத்துலையும் இதை வாசித்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே நான் தெரிஞ்சிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது எப்தா சொல்லுங்கள். அது நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், தமிழில் இங்கிலீஷில் ஜெப்தான்னு இருக்குது, தமிழில் எப்தா. இந்த எப்தாவை குறித்து நான் பார்க்க போகிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 316. இந்த 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். இந்த எப்தா என்ற அந்த மனிதனுடைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா the name ஜெப்தா comes from Hebrew word. இந்த எப்தா அப்படின்ற வேர்டு ஹீப்ரு வேர்ட்லேருந்து அவருக்கு அந்த பேரை வைத்திருக்கிறாங்க. எப்தா அப்படின்னா அப்படி என்னன்னா he opens அப்படிங்கிற அவர் என்ன சொல்லுது, திறக்கிறவரா, அவர் எல்லாத்தையும் திறக்கிறவரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓப்பன்ஸ் அப்படின்னா திறக்கிறவர். எப்தானா என்ன? திறக்கிறவர். ஹி ஓப்பன்ஸ், போய் திறக்கிறவர். அவர். ரெண்டாவது எப்தா அப்படின்னா he sets free, அவர் விடுதலையாக்குறவர். சொல்லுங்க, அவர்
விடுதலையாக்கணும். முதல்ல அவர் போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுகிறவர். என்னென்னலாம் ஓப்பன் பண்ணுறான்னு தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செட்ஸ் ஃப்ரீ, ஜனங்களை விடுதலை ஆக்குறார். ஸோ மூணாவதாக தள்ளப்பட்டிருக்கு எப்தா அப்படின்னா காட் ஓப்பன்ஸ். அவருக்கே ஒரு பேர் எப்தான் பேர் வச்சா இவர் மேலே கர்த்தரே இருந்து எல்லாத்தையும் திறந்து விடுவார், வழி திறந்து விடுவார் மாதிரி. அந்த ஒரு அர்த்தத்தில் எப்தா அப்படின்னா காட்ஸ் ஓப்பன், கர்த்தரே இவரை கொண்டு எல்லாம் செய்வார் என்ற விசுவாசத்தில் அப்படி அந்த பெயரை வைத்தாங்க. எப்தானா என்ன சொல்லுங்க? திறக்கிறவர். எப்தானா என்ன? விடுதலையாக்குறவர். எப்தானா என்ன? கர்த்தரே அவர் மேலிருந்து திறக்கிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு பரிசுத்தமானப்போ முதலாவதாக நான் இந்த எப்தா அப்படின்னு சொன்ன வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கூட நீங்கள் எடுத்துக்கணுங்க. 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய இந்த வாழ்க்கையை வாசிங்க. 1-2 மைக்கில் வாசிங்க. கீலேயாத்தினான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். போதும், நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. இது ஒரு ஸ்டடி மாதிரி தான் நான் எடுக்கிறேன். முதல்ல அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஜெப்தாஸ் ஏர்லி லைஃப், அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தாயார் இஸ் மதர் வாஸ் எ ப்ராஸ்டிடியூட். அதான் நம்ம வாசித்தோம். இங்கே ஒரு வேசியாக இருந்தாங்க. இந்த வேசியத்தில் பிறந்த ஒரு மகனாக இருந்தார். அப்போது அவர் அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார். மற்ற ஒரு ஆஃப் பிரதர்னா மற்ற தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள்லாம் பெருசான உடனே அவங்களுக்கு இப்போ என்ன வந்துச்சு, பிள்ளைகள்லாம் வளர்ந்த உடனே எல்லாம் வாலிப உடனே நீ யார், ஒரு விபச்சாரைக்கு பிறந்த மகன், அதனால் உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை, சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அவனை திருத்தி விட்டாங்க. அவனை அந்த இடத்துல விட்டு இஸ் ஆஃப் பிரதர். முதலாவதாக உங்கள் அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட்டு, உன் சகோதரர்லாம் சேர்ந்து அவனை என்ன பண்ணான், இஸ் ஆஃப் பிரதர் ட்ரோன் ஹிம் அவே ஃப்ரம் த ஹோம் டு டேக் இஸ். எல்லாத்தையும் விட்டு ஓடு. சொத்து, சுதந்திரம், பங்கு, இடம் எல்லாமே விட்டு அவனை துரத்தப்பட்டாங்க. மூணாவதாக அவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, he fled to the land of Tom and led the group of outcast church. அவன் அங்கே துரத்தப்பட்டு, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை போய் வாசித்தீங்கன்னா அங்கே அவன் 3வது வருஷத்தில் வாசித்தீங்கன்னா, அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள். பாருங்க, அவன் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் விட்டு அவனை துரத்திட்டாங்க. இவன் அந்த இடத்தெல்லாம் விட்டு வேற இடத்துல போயிட்டாங்க. போன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போன உடனே அங்கே சும்மா இல்லை, அங்கே சில வீரர்கள் அவனோட வீரனான மனுஷன் எப்தாவோட கூட்டி கொண்டு அவனோட கூட யுத்தத்துக்கு போவாங்க. இவன் யாருன்னா எப்தா ஒரு பராக்கிரமசாலி, ஒரு வீரன். அவனை இடத்த விட்டு அவன் தேசத்தை விட்டு ஜனங்களை விட்டு துரத்துனா அவனை கூட அவன் போய் எல்லாம் போச்சுன்னு அப்படியே இல்லை, அவனுடைய அந்த வீரத்தை, அந்த பராக்கிரமத்தை, அந்த யுத்தங்களை எல்லாம் அவன் அப்படியே டச்சிலே வச்சுட்டான் பாருங்க. அவன் கூட சேர்ந்த உடனே என் குடும்பம் தான் என்னை திருத்துச்சு, எனக்கு தான் என்னுடைய இடத்துல பங்கு இல்லை, சுதந்திரம் இல்லை, ஆனால் என்னை துரத்துனில பரவாயில்ல, நான் யார் தான், வீரன் தான் என்று சொல்லி, நான் யார், பராக்கிரமசாலி தான், எனக்கு ஒரு கூட்டம் வரும், என்னோட சேர்ந்து நான் யுத்தங்களை நடப்பேன், ஜெயிப்பேன் என்று சொல்லி யுத்தங்கள் நடத்தி ஜெயிக்கிறவனாய் காணப்பட்டான். எத்தனை பேர் அந்த மாதிரி லைஃப்பில் வர முடியும் தெரியாது. ரொம்ப கஷ்டம். ஒரு இண்டிபெண்ட்டாக, ஒரு தனியாக ஒரே ஒரு பையனாக, அதுவும் பேக்ரவுண்டை பார்த்து அவனை விரட்டி விட்டு, சொத்து இல்லை, இடம் இல்லை, ஊர் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லி தருத்தி விட்ட ஒருத்தன் திருப்பியும் ஸ்டாச்லேருந்து கட்டி எழுப்பணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் வந்த உடனே அவனோட இவன் ஒரு யுத்தம் வீரன் பராக்க சொல்லி யுத்தம் செய்கிறவங்களாம் அவனோட கலந்து ஒரு குழுவாகி
தொடர்ந்து என்ன பண்ணாங்க, யுத்தங்கள் எல்லாம் செய்து ஜெயித்தவனாய் காணப்பட்டான். அங்கே அவனுக்கு திருமணமாகி அங்கே அவனுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளைகள் கிடைச்சது. இங்கே வந்தவொன்னு அவனுக்கு குடும்பம் கிடைச்சது, குழந்தை கிடைச்சது, பிள்ளை ஒரு மகள் கிடைத்தா. ஸோ அந்த இடத்துல அவன் செட்டில் ஆகிட்டான். பஸ் எல்லாம் மறந்துட்டான், பழைய வாழ்க்கையெல்லாம் ஓட்டன்னா விட்டான். அதை போய் அவன் நோண்டவே இல்லை. அவன் நினச்சிருந்தான்னா இந்த சேர்ந்த யுத்த மனுஷரோட திரும்பி வந்து என்ன பண்ணிடலாம், தன் சகோதரோட யுத்தம் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம், என் சொத்து என்ன கொடு, என் பங்கு என்ன கொடு, எனக்கு உரிமை இருக்குது, என் பேர் என்ன தெரியுமா, எப்ரேயர் பேர், என் பேர் என்ன தெரியுமா, கத்தரை என் மேலே இருக்கா, என் பேர் என்ன தெரியுமா, விடுதலை ஆக்குறவன், என் பேர் என்ன தெரியுமா, திறக்கிறவன். அதனால் நீ என்னை துரத்தி விட்ட, நான் பார்த்து வளர்ந்த பசங்க நீ என்னை துரத்தி விட்ட, இப்போ எப்படி வரேன் பாரு, பராக்கிரமத்தில் வரேன், வீரனாக வரேன்னு அப்படிலாம் போவே இல்லை. அதை அப்படியே மறந்துட்டான். புது வாழ்க்கையை கத்தரோட அப்படியே நடந்தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அப்படியே வாழும்போது அவனுக்கு ஒரு உயர்வு வரணும்னா சொல்லவும் பாருங்க, அவன் நல்லதாங்க போயிட்டு இருந்தது, ஆனால் எல்லாமே மாறிடுச்சு தலைக்கையில். அதெல்லாம் கத்தருக்கு ஸ்தோத்திருங்க, எல்லாம் ஏன் நன்மைக்கு, எல்லாம் ஏன் நன்மைக்கு. அப்படி தான் நம்ம சொல்லி பழகணும். எல்லாம் நன்மைக்கு, என் நன்மைக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க இப்போ ஆஸ்திரேலியா இருக்காங்க. அவங்களுக்கு வேலை திடீர்னு வேலை போயிடுச்சு, தூக்கிட்டாங்க அவங்க வேலையிலேருந்து. அப்போ நான் ஏரியா பாஸ்டர். ஸோ அவங்க வீட்டுக்கு சாதாரணமாக விசிட்டிங் போயிருந்தோம். போனால் நான் எப்பவுமே விசிட்டிங் போகிறேன்னா அவங்கள பற்றி விசாரித்து என் சாட்சியை சொல்லிவிடுவேன். ஸோ அதான் டைம் கிடச்சி என் சாட்சியை சொல்லி, இந்த மாதிரி எனக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது என்னை இங்கே இந்தியாவுக்கு திருப்பி போய் நீ ஒரு டெவலப்மெண்ட் சென்டரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை அவங்க திருப்பி அனுப்புனாங்க. அப்போது அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன என்கிட்ட பேசினார், நீ போய் என் சித்தம் செய் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் ஆண்டவர். ஸோ சரி நான் வந்தால் என்னுடைய டீமில் நான் அமெரிக்கா போனதுலேருந்து இந்த மாதம் 2 நாள் போகிற ஊழியத்தை நிறுத்திட்டாங்க, போவே இல்லை. அப்போது இங்கே வந்த உடனே முதல்ல என்ன பண்ணேன்னா திருப்பி எல்லா டீமையும் கூப்பிட்டேன். என்னங்கய்யா, நான் இருந்தால் தான் ஊழியம் செய்வேன், நான் எல்லாம் செய்ய மாட்டீங்களா, ஏன் இவ்வளோ மோசமாக நீ போகல சொல்லி எல்லாரையும் ஒன்று சொல்லி முதல்ல அரியலூருக்கு ஒரு வேனை வச்சு எல்லார டீமையும் சேர்த்து ஊழியத்தை கொண்டு போனேன். அதுலேருந்து வந்து ஊழியத்தெல்லாம் பார்த்து பிடிச்ச ஒரு 2 பேர் ரூசோலனும் மாதம் போகிறதுக்கு அவர் என்ன பண்ணார், தனியாக ரெடி பண்ணார். ஸோ 3 டீம் உருவாச்சு. அந்த ஊழியங்கள் கத்தோலிக்க கிருபையில் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே அவர்கள் ஊழியத்துக்கு போகிறார்கள். ஸோ என்னால் செகண்ட் சாட்டர்டே போக முடியும், ஏன்னா எனக்கு ஜபம் இருக்குது, அடுத்த நாள் திருவிருந்து இருக்குது. ஸோ அப்போது அந்த ஊழியத்தை கத்தர் செய்ய வைத்தார். 2வது என்னுடைய ஆஃபீஸில் இந்தியா டெவலப்மெண்ட் சென்டர் ஒரு டீம் உருவாக்கும்படி கத்தர் செய்தார். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை கொண்டு போயிட்டார். அப்போ அந்த சாட்சி சொல்கிறேன், என்னை அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில். ஆனால் ஆண்டவர் என்னை, நான் ஒரு நாள் பாட்டு பாடும்போது எனக்கு திரும்ப நான் அமெரிக்கா கொண்டு போய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினே இருக்கேன். ஐ வென்ட் டு தி எனிமி கேம்ப்ஸ், ஐ டுக் பேக் வாட் இஸ் கால்ட். நான் சத்ருடைய கோட்டைக்குள்ளே போவேன், என்கிட்ட என்னெல்லாம் படித்தேன் அதெல்லாம் திருப்பி நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி அந்த பாட்டை பாடினே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆவியான ஆமாம் நீ போவ, நீ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள அப்படின்னும் போது உற்சாகம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு அமெரிக்காவில் வந்து, 6 மாதம் இங்கே பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அந்த வார்த்தை ஆவியானவருடைய அந்த வார்த்தை வந்த உடனே ஸோ விசுவாசித்தேன். உடனே வீரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டான், நீ அமெரிக்காவில் வந்து திருப்பி போகிறேன் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு. எல்லாம் செட் பண்ணிட்டேன், டீம் செட் ஆகிடுச்சு, ஊழியம் போயிட்டுருக்கு, ஆஃபீஸ் செட் பண்ணிட்டேன், டெவலப்மெண்ட் சென்டர் ரெடி ஆகி எல்லாம் ஃபங்க்ஷனில் இருக்குது. இப்போ நான் என்ன ஆகிட்டேன், ஜஸ்ட்டு மேல் பார்வை பார்க்குறேன்னு ஆகிட்டேன், ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ எனக்கு எந்த ஒரு கொடுத்த கடமையை நிறைவேறிட்டேன், நான் ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னு. உடனே விஷயம் அமுச்சு விட்டான். இன்டர்வியூ நடந்தது, என்டர்பிரைஸ் திருப்பி அமெரிக்கா போகிறது. கரெக்டாக ஆண்டவர் 1 வருஷம் திருப்பி அமெரிக்கா கொண்டு போனார். ஹல்லேலூயா. ஸோ இந்த சாட்சி அவங்கள்ட்ட சொன்னேன். அதனால் போன பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம இருந்தால் அங்கே ஆசீர்வாதம், இல்லைன்னா அது அவனுக்கு லாஸு அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் கண்ணீரோட என் வேலை போயிடுச்சு சொல்லி அப்போ தான் அவங்க வாயை திறந்து பேசுகிறாங்க. அது வரைக்கும் பாருங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. சில விசுவாசிக்கு பாருங்கள் வாயே திறக்காது, பிரச்சனையே திறக்காது பாருங்கள், அப்படியே எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கோங்க. ஏதாவது வார்த்தை வருதா, பாஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரா, திருக்கசுமா சொல்கிறாரா, அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எந்த வழிக்கும் ஒர்க் அவுட் ஆகுமோ தெரியாது. ஸோ அந்த வார்த்தை அவனை தொடப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் ஆகும், என் வேலை போயிடுச்சு. கவலையப்படாத சிஸ்டர், வேலை போனால் சோர்ந்து போய் முடிங்கிறாதீங்க, அந்த கம்பெனி உங்களை லாஸ் ஆயிடுச்சு,
உங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் வேறு ஏதாவது திட்டங்களை வைத்திருப்பார். ஆனால் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க என்று சொல்லி அவங்களுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி சில வருஷங்களாக குழந்தை இல்லை. அப்படி கணவருக்கு பாம்பேயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 2 பேரும் பாம்பே வழியாக போய் அங்கேருந்து அவங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. அழகான கிரேஸ்ன்னு ஒரு பொண்ணை அதில் கர்த்தர் ஆபிரகாமை போல் ஆசீர்வதிப்பார் சொல்லி ஜெபம் பண்ணி அமுச்சு விட்டேன். நான் வீட்டில் போயிட்டு சென்ட் ஆஃப் ஒரு மீட்டிங் போயிட்டு வீட்டில் வச்சு எல்லா சொந்தரை கூப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணி தைரியமாக பேசினேன். நீங்கள் ஆபிரகாம் போல் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசமாக சொல்லிட்டேன். போன உடனே அதே மாதிரி அவங்க கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்து லீவில் வந்து என்னை கூப்பிட்டு பெரிய ஹோட்டல் சேத்பட்டில், ஸோ அந்த பேர் குழந்தை வைக்கிற ஃபஸ்ட் இயருக்கு டெடிகேஷனுக்கு என்னை கூப்பிட்டு என்னை கனப்படுத்துகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சாட்சி அவங்கள உயிர்ப்பித்தது. அவங்க மறுபடியும் எழுந்தாங்க. அந்த மாதிரி மறுபடியும் எழுகணும். போச்சே அப்படியே பண்ணக்கூடாது. போனால் போகட்டும், எல்லாம் என் நல்ல இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாபம்னால சோத்திரம் தான், நஷ்டம் தான் சோத்திரம் தான். எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் போட்டே என்ன பண்ணோம், பழகிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவரே நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்கப்பா, நீங்கள் ஆண்டவரே என்னை அழைத்தீங்கப்பா, நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை என்னை ஆஸ்வதிக்குங்கப்பா சொல்லி வாழ்க்கையில் முன்னேறிட்டே போயிடும். அடிக்கடி இப்போ ஒரு வேர்டு சொல்கிறாங்க, அது என்னது தட்டி விட்டு போனோமா, தட்டி விட்டு போன்றாங்க. அது என்னன்னு தெரில, அது எங்கே என்ன தட்டு தெரில. எது தெரிஞ்சால் தட்டலாம், தூசி தான் தட்டலாம். அது சார் தட்டி விட்டு போயா அப்படின்றாங்க. என்னடா தட்டி விட்டு போன்றாலும் புதுசாக இருக்கு அந்த வேர்டு. ஸோ மேபி அது இப்போ த்ரெட்டாக இருக்கும் போல். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் என்ன பண்ணான்னா திரும்பி போய் சண்டை போடல. வரும் சிலர்லாம் வந்து பாருங்கள், ஒரு வேர்டு வருது பாருங்கள், இது ரொம்ப பயங்கரமான மாம்சங்க இது. சொல்லிடுறேன், மூத்தி விட்டு வேடி பார்ப்பாங்களாம். எக்ஸ்கியூஸ் மீ, வருது நான் மாம்சம் தானே சொல்லிடுறேன். சும்மா இருக்கமாட்டா, உங்கள் உரிமை அது, நீ போ சண்டை போடு, எடு, கேளு, கேஸ் போடு, அது போடு, இது போட்டுலாம் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணோம், வேணாப்பா எனக்கு இப்படிலாம் சண்டை போட்டு வாங்கின அவசியம் எனக்கு கிடையாதுப்பா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் 10 வருஷம் முடிச்சுட்டு அனுப்புகிறாங்க என்னை ஆஃபீஸை விட்டு. என்னை வந்து உனக்கு எதுவுமே கிடையாது, உனக்கு கிராஜுவேட்டாக தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது என்னுடைய பசங்கள்லாம் வந்து சொல்கிறானுங்க, நீ சீனியர் 10 வருஷம் வேலை பண்ணுறீங்க, கேஸை போடு, உனக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும் அப்படின்னாங்கப்பா. எந்த கேஸையும் நான் போட மாட்டேன்ப்பா. இங்கே வந்தேன் ஆஃபீஸ் பாயா, இப்போ சீனியராக அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் தரேன்றாங்க. வேணாம், ஏசு என்னை அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஏசு என்னை அனுப்புகிறாரு சொல்லிவிட்டு வெளியே வரேன். ஏசு உன்னை கேஸ் போட சொன்னாரான்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேஸ் கேட்க மாட்டாங்களா? இது வரைக்கும் இயேசுவை நீங்கள் வச்சுருந்தாரு. நீங்கள் என் வாழ்க்கையை பார்த்தீங்க, பழைய ஆளை பார்த்தீங்க, புது ஆளை பார்த்தீங்க. இப்போ இயேசு என்னை வெளியே போக சொல்கிறார். டிகிரி இல்லையானு, எனக்கு டிகிரி இல்லைன்னா பரவாயில்ல, படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, இயேசு இருக்கிறார். அவரை நம்பி நான் போகிறேன். அதனால் என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். கேஸ் போடலங்க. அமெரிக்காவை போகிறதுக்கு நான் 90s கரெக்டாக 7 வருஷம் கழித்து எனக்கு அந்த கம்பெனியில் லெட்ரு வேணும். கேஸ் போட லெட்ரு கிடச்சிருக்குமா? அங்கே போனேன், எம்டி கூப்பிட்டு லெட்ரு படையே கையில் கொடுத்தாருங்க, புக்கை கையில் கொடுத்தாரு. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அடிச்சுக்கிடா, எங்கெல்லாம் கைத்து சொல்ல கைத்து போகிறேன். ஏன்? நான் கேஸ் போடாததுனால அவர் எனக்கு கொடுத்தார். கத்திரிக்கு எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு போய் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இவன் என்னுடைய மகன், இஸ் மை சன், 10 வருஷம் என்கிட்ட வேலை பண்ணான் அப்படின்னு சொல்லி. அவர் கம்பெனி போச்சு, எல்லாம் போயிடுச்சு. அவர் கம்பெனிலாம் லாஸ் ஆயிடுச்சு. அவர் அண்ணன் கம்பெனியில் அவர் வந்துட்டு போவாராம். அந்த ஏர்லைன்ஸ், இந்தியன் ஏர்லைன்ஸில் வந்துட்டு போவார். பீஸ் இந்தியாவே மூடிட்டாங்க. ஆனால் அவரை கண்டுபிடிச்சி போன்னு அவர் வச்சுருந்த லெட்டர் பேல எனக்கு கொடுத்தாரு. காரணம் என்ன, திரும்பி நான் போய் சண்டை போடல. கர்த்தர் எனக்கு அவ்வளோ நாள் அங்கே வச்சுருந்தாரு. சோத்திரம், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சி நம்ம சோத்திரம். வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எப்போவுமே என்னன்னா, லாஸ் ஆச்சா போட்டோம், நம்ம பார்த்து நன்மை செய்து போயிட்டே இருக்கணும். எந்த நன்மையை நம்ம தடைப்படவே கூடாது. கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா. இன்னொரு சாட்சி வருது, சொல்லட்டுங்களா? என்னன்னா, செல்வகுமார் அப்படின்னு ஒருத்தன் மதுரைக்காரன். அவனை வந்து உள்ளே எடுக்கிறதுக்கு கேட்டாங்க என்கிட்ட. ரொம்ப டேலண்டான பையன், தமிழ் பையன்தான், நல்லா புரிஞ்சுப்பான். அப்போ என் ஃப்ரெண்டு ராகவன் பிள்ளை சொல்கிறான், இவன் பீசின்ட்டு இருக்கும்போது உன்னை மதிக்கவே மாட்டானடா, அவனுக்கு நீ நன்மை செய்த, உன்னை தீமை செய்தான். அவன் ஒரு இன்ஸ்டியூஷனில் இருந்தான். அவனை கூப்பிட்டு நான் இன்ஜினியராக போட்டு ஃபீல்டில் அனுப்பிச்சு ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்தேன். அப்புறம் அவன் பிஸ்ட் ஆகிட்டான். அதில் நான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. நம்மளை பிஸ்ட் ஆக்குறதும் அவர் தான், நம்மளை வந்து இதுவாக்குறதும் அவர் தான். அதனால் அவனுடைய டேலண்ட் பயப்பில்லை. அப்போ அவன் ராகவன் பிள்ளை கேட்குறான், இப்போ நான் அவன் உள்ளே எடுக்க போகிறேன், நீ வான சொல்லி அப்படியே போட்டுறேன். நான் அப்பா
தயவுசெய்து நீ உள்ள எடுத்துக்கப்பா, நீ என்னால் அவனுக்கு வேலை தர மாட்டலாம் சொல்லாதப்பா, அவனுக்கு வேலை கொடு, அவனுக்கு அதெல்லாம் நீ செய்யாத, தயவுசெய்து இவனை சேர்க்காத, அவன் சேருன்னா நான் சொல்லவே மாட்டேன், சொல்லி விட்டுட்டேன். ஒரு காலம் வரும்போது ஹூஸ்டனில் உட்காந்துருக்கேன், எவனுக்குமே தெரில ஒரு பிரச்சனை. அப்போ அவனுக்கு மெயில் போடுறேன், எனக்கு அவன் அங்கேருந்து ரிப்ளை பண்ணுறான், இந்த கட் பண்ணி பேஸ்ட் பண்ணு ரவுட்டரில் சரியாடும். பாருங்கள், அன்றைக்கி உள்ளன்னா என் கம்பெனிலேருந்து அவன் அமெரிக்கா போயிருக்க மாட்டான், எனக்கு பல வருஷங்கள் அவன் எனக்கு நன்மை செய்கிறான். நான் ஒரு மெசேஜ் அனுப்ப உடனே எனக்கு அவன் செய்கிறான். எப்போ விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். நன்மையே விதைச்சோம்னா நன்மையே அறுப்போம், தீமை விதைச்சா ஐயோ அவனுக்கா என்ன உள்ள விஷயம் தெரிஞ்சிருக்கோம், ஏன் அவனை எடுக்கலன்னா பால் சொன்னால் எடுக்க வேணான்னு சொல்லி போட்டுருவோம். மனுஷ வாய்த்து நீ தான் வாட்டை விட்டுருவாங்க. நமக்கு எதுக்கு வாய்? தவளை தன் வாயாலே கெடுக்கும். அதனால வாயை திறக்காமல் சோத்திரம் மட்டும் போகிறதால எப்தா கிட்ட நல்ல குணம் இருந்தது. என்ன திருப்பி ஃபைட் பண்ணலாம். முதல்ல. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்தாவுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தோம். ரெண்டாவது எப்தாவுடைய ஜனங்கள் அங்கே சொன்ன பார்த்தீங்களா, இவருக்கு முன்னேறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ஆம் அதிகாரம் 6லேருந்து நீங்கள் 18 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அதில் 10:6 வாசிங்க, 6-7 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபியரின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தியரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தியரின் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். விற்று போட்டதெல்லாம் நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன். விற்று போட்டார். அப்புறம் அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். 18 வருஷம் அவளை ஒடுக்கினார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் எப்பிராவின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தரை தேடாம கர்த்தரை விட்டு பின்வாங்கி விக்கிரங்களை தேடி கர்த்தருக்கு கோபம் வாழ்க்கை வந்தோன்னா கர்த்தர் என்ன பண்ணாராம்? விற்று போட்டாரு, ஒடுக்க சுத்தமாயிட்டாரு, நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். பாருங்க, ஆண்டரை விட்டு போன உடனே ஆண்டர் எவ்வளோ அற்புதங்களை செய்தார். இப்போ ஆண்டரை சாச்சுவார், நீ இவ்வளோ நாள் 18 வருஷமாக நீ என்ன பண்ண? உன்னை என்னை விட்டு போய் உன்னை ஒடுக்குனாங்கல்ல, அப்போ அந்த தேவரில் பலி அங்கேயே போ, அது உங்களை என்ன பண்ணட்டும்? ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரே உம்முடைய பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும், இன்றைய தினம் மாத்திரம் எங்களை ரட்சித்தலும் என்று சொன்னாங்களாம். அந்நிய தேவர்களை நான் தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்போது இஸ்ரவேல் வருத்தத்தை பார்த்து மனதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. காரணம் என்ன? நமக்கு விடுதலை வராது, ஜெயம் வராது, தப்பிக்க முடியாது, ரட்சிக்க முடியாது, கர்த்தர் ஒருவர் தான். கர்த்தரே சொல்கிறார், நீ போப்பான், போக மாட்டான், போனாலும் வேஸ்ட்டு தான், நீங்கள் தான் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரிடத்துல அவர்கள் விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை ஆராதிச்சாங்க. பாருங்க, கர்த்தர் அவளை பார்த்தார். ஆமென். ஒரு ஆராதனை பண்ணும்போது முறையின ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளோடு பேசுவார். ஆராதனை பண்ணும்போது அங்கே விடுதலை வரும். கர்த்தரை துதித்து ஆராதனை பண்ண உடனே ஆண்டவர் அவள் மேலே மனதுருகினார். சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து நான் கொஞ்சம் கவனிக்குவேங்க. அவங்க எப்படி இருக்காங்க? வருத்தமாக இருக்கிறாங்க,
என்ன பண்ணாங்க? ஒடுக்கப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனால் எதை விடலை? கத்துட்டு வந்தோடனே ஆராதனை விடலை, கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறத கட் பண்ணக்கூடாது, ஆராதிக்க விடக்கூடாது. ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். அவர்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் வந்து பார்த்தார், பார்த்து மனது உருகினார். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னை தேடி வந்தான் பாரு, எவ்வளோ சூழல் இருந்தாலும் என்னை ஆராதிப்பாங்க. ஏன் இங்கே சாத்ரா காப்பி பாருங்க, அக்னி இதை வணங்கு, நான் ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தான். இப்போ நம்முடைய கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அந்த ஆராதனை அவர்கள் செய்தார்கள். கர்த்தர் மனது வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, ஜனங்களுடைய பாவம் நிமித்தம் அங்கே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். மூணாவதாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள், இதே இந்த நான் வாசித்த அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீனால் கடைசி வசனத்தை பாருங்க. அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரையொருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள். பாருங்க, ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்னதான்? நம்மளால இந்த சத்துருவை ஜெயிக்க முடியாதுப்பா, நம்மளால நம்மை கொண்டு கத்த இது பண்ண மாட்டார்ப்பா. அப்போ யாரை கொண்டு கத்த செய்வார் என்று சொல்லி தான் அதான் மூணாவது சொன்னேன், ஜெப்தாஸ் ரைஸ் டு லீடர்ஷிப். அப்போ சொல்கிறாங்க, யார் ஒருவன் ஜெயிக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான்? லீடர் ஆவான். ஆனால் எவனுமே என்ன பண்ணல, அங்கே வரவே இல்லை. நீங்கள் வாசித்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் 4-5 வாசினா, சில நாளுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய், போருங்க போதும், நீங்கள் தொடர்ந்து வீட்டில் நேரம் இல்லை எனக்கு, அவனை தேடி வர ஆரம்பிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியாக, இவன் தான் எழுந்து, இவன் தான் நம்மளை என்ன பண்ண முடியும், வழிநடத்த முடியும் என்று சொல்லி அவனை அழைத்து வந்து அவனுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர் கொடுக்குறான்னா, நீ வந்து யுத்தம் பண்ணு. அவனே சொல்லுவான், என்னை துரத்தி விட்டீங்கல்ல, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, அதான் அதிகாரம் நேரம் இல்லை எனக்கு, நான் சரியாக முடிக்கணும். அப்போது அந்த ஆஃபர் கொடுக்குறான். ஸோ அவன் அந்த ஆஃபர்லாம் என்ன பண்ணான், வாங்கிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 11 மறக்கவே மறக்காதீங்க, வாசிங்க. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். தாங்க எல்லாத்தையும் எங்கே கொண்டு போனான்? கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு போயிட்டான். நம்ம என்ன செய்யணும்னா, என்ன ஆஃபர் வந்தாலும், என்ன மறுபடியும் எது வந்தாலும் உடனே நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லணும்? கர்த்தர்ட்ட சொல்லணும். சிலர் கர்த்தர்ட்ட சொல்கிறதே இல்லை. கர்த்தர்ட்ட சொல்லாமல் எந்த காரியத்தில் இறங்கவே கூடாது, எந்த காரியத்தையும் செய்ய விட. அதுக்காக சொல்லி காத்திருக்கணும், பதில் வர மட்டும் காத்திருக்கணும். சாமுவேல் சொல்லியிருப்பாரு, 7 நாள் வரைக்கும் காத்துரு. யார்கிட்ட சொன்னார்? சவுல்கிட்ட. 7 நாள் வரைக்கும் காத்திருந்தாங்க. கடைசி நிமிஷத்தில் வர போகிறாரு. முடியல இன்னும். ஜனங்கள்லாம் தன்னை விட்டு போகிறாங்கன்னு பயந்துட்டான். போனால் போட்டோம், யுத்தம் பண்ணுற ஜனங்க வேணுமா, கர்த்தர் வேணுமா? கர்த்தர் வேணும். ஒரு தூதன் அனுப்பினான்னா அங்கே எல்லாம் பண்ணாங்க. பாளையத்தில் எத்தனை மக்கள் கொலை பண்ணாங்க? 1,80,000 பேர் ஒரு தூதனர். அதனால் கர்த்தர் தான் அதுக்கு வேணும். ஜனங்களை பார்த்தா பாருங்க, நானே பலியிடுறேன்ட்டான். செய்யக்கூடாது. ரொம்ப கூப்பிட்டோன்னே வா போயிடலாம், வா சொல்லிட்டீங்களா போங்க. நான் சொல்ல வேண்டிய ஆள் எங்க? கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர்ட்ட எல்லாத்தையும் சொன்னான்னா, இந்த ஒரே என்னெல்லாம் சொன்னான்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் ரொம்ப விவரித்து சொல்ல. ஆனால் ஒன்று சொன்னான், என்னை திருப்பியும் என்ன பண்ண போகிறானுங்க, என் இடத்துக்கு என்னுடைய இடத்துக்கு கூப்பிட்றானுங்க. திருப்பி என்ன பண்ணுறாங்க, என்னை தலைவன் ஆக்க போகிறாங்க, என்னை வழிநடத்த லீடர் ஆக்குறாங்க. அப்போ எனக்கு கிடைக்காத பங்கு கிடைக்க போகுது, சுதந்திரம் கிடைக்க போகுது. நான் இந்த இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனத்துக்குள்ளே வரப்போகிறேன். எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம் என் கூட இருந்து எனக்கு செய்வீங்களான்னு எல்லா காரியத்தையும் இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொன்னான் பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போது
கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார். நீங்க வாசித்தீங்கன்னா 29 பார்த்தீங்கன்னா, அப்போது கர்த்தருடைய ஆவி எப்தாவு மேல் இறங்கினார். அவன் கிளையாத்தின் மனேசியா நாட்டையும் நடந்து போய் கிளையாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். கர்த்தருடைய ஆவி, நான் சொல்றேங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். எப்பவுமே ஆவியினால, அதுதான் ரொம்ப ரொம்ப அழுத்தமாக நான் சொல்றது. ஆவியானவர் உங்க மேல இறங்கணும். இயேசு சொல்லிட்டு போன ஒரே வார்த்தை, இந்த உலகத்துல நீங்க என்ன இல்லை, அனாதை இல்லை, என்னென்று உங்களோடு இருக்கும்படி தேற்றவாளை அனுப்ப. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாளர், தேற்றவாளர், வழிநடத்தவர், எல்லாமே அவர் தான். அவருடைய வழிநடத்தலாத, அவருடைய அபிஷேகம் இல்லாத அவர் நம்மளை கொண்டு போகாம எங்கேயுமே போகக்கூடாது. போனோம்னா அங்கே என்ன கிடைக்காது, ஜெயம் கிடைக்காது. சத்ரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானது ஜெயக்கொடி ஏற்றுவார். ஏசாயால் வாசித்தீங்கன்னா, இப்போ ஆவியானவரோடு செயல்படும், ஆவியானோடு இணைந்து, ஆவியானவரோடு நடந்து, ஆவியானவருடைய எல்லா காரியங்களையும் சொல்லி ஜெபம் பண்ண உடனே ஆவியான அபிஷேகம் பண்ணான் பாருங்க. அது வரைக்கும் காத்திருந்தான் பாருங்க, போகவே இல்லை. அவன் ஜல்லத்தையும் சொல்லிட்டான். கர்த்தருடைய ஆவியான வந்து அபிஷேகம் பண்ண உடனே புறப்பட்டான். எங்க? யுத்தத்துக்கு. ஹல்லேலூயா. வார்த்தை கிடைச்சிச்சா தைரியமா செயல்படுங்க. வார்த்தை கிடைக்கலாம் காத்திருங்க. வார்த்தை கிடைச்சா செயல்படுங்க, வார்த்தை கிடைக்கலாம் காத்திருங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ற வரைக்கும், கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்க வரைக்கும் காத்திருந்து செயல்படுங்க. காரியம் ஜெயமாய முடியும். ஹல்லேலூயா. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அது எப்படி வரும்? பரிசுத்த ஆவியினால வரும். எங்க போனாலும் ஆவியானவரை கொண்டு போங்க. கர்த்தர் வேகமா சொல்ற மாதிரிங்க, டைம் ஆயிடுச்சு. நீங்க நான் சொன்ன 4வதாக எப்தாஸ் த ராஷ் வாவ், அவன் அபிஷேகம் வந்த உடனே என்ன பண்ணான்னா, அங்க அப்போது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகனபலியாக செலுத்துவேன் என்றான். பாருங்க, உடனே ஒரு உற்சாகம். சில பேருக்கு உற்சாகத்தில் மிதக்குவாங்க பாருங்க. அதுபோது ஒரு உற்சாகத்தில் என்ன, ஏங்க வீட்டிலேருந்து யாருங்க வருவா? வீட்டிலேருந்து பூனை வருமா? நாய் வருமா? வீட்டிலேருந்து யார் வருவா? பேய் வருமா? வீட்டிலேருந்து மனுஷால் தான் வருவான். ஒரு உற்சாகத்தில் என்ன சொல்கிறதே தெரியாமல் சிலதான் பாருங்க, அப்படியே உற்சாகத்தில் சொல்லுவாங்க, அப்படியே பொறுத்துனைய. ஆனால் என்ன பண்ணுவானுங்க, நிறைவேற்ற கத்திர கோச்சிக்க மாட்டான்னு போயிடறாங்க. கத்திர சோத்திரம். என்ன சொல்கிறோம்? வீட்டிலேருந்து என்ன வெளியே வரும்? யார் முதல்ல ஜெயத்தை வெளியே வராங்களோ அவங்களுக்கு பலியிட்டுருட்டார். ஆனால் சொல்லிட்டாரு, உற்சாகத்தில் சொல்லிட்டார். அதுதான் சொன்னேன், எப்தாஸ் த ராஷ் வாவ். என்ன சொல்கிறோம் என்று சொல்லி நாம் என்ன பண்ணோம், நிதானிக்கணும். முன்னாடி, கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, முடியுமா முடியாதா, எடுக்கிறதுக்கு முன்னாடி, சேர்த்துக்கு முன்னாடி எல்லாமே அனலைஸ் பண்ணோம். ஸோ அவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. சர்வே பண்ண முடியுமா, லாங் ரன் போவோமா, இப்படிலாம் யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம செயல்படும் போது ஜெபம் பண்ணி அதை கரெக்டாக நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி பொருத்தனை பண்ணோம்னா எல்லாமே ஆசீர்வாதமாக முடியும். இருக்கிறதே ஒரே பொண்ணு, ஆனால் அவர் எடுத்து வந்து தவறான ரேஷ், அது அப்படியே என்ன தவறான விட்டார் வாயில். கர்த்தர்கிட்ட சொல்லிட்டார். எப்தாஸ் த ட்ராஜடிக் விஷன், அதோடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யுத்தத்தை போய் ஜெயம் பண்ணிட்டு வந்தோன்னா 5வதாக நான் முடிச்சிடும் பாருங்க. அவளை கண்ட உடனே 35 பாருங்க, 34 பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஒரு பிள்ளை அவ எல்லாமே எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவன், அவனை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனம் அடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், நான் அதை நான் மாற்றக்கூடாது என்றான். ஜெயத்தோட வராங்க. ஆனால் ஜெயத்தோட வந்தோடனே சட்டை யாரு கிழிக்கணும்? சட்டை யோபு என்ன பண்ணானா, எல்லாத்தையும் எழுந்த உடனே
வஸ்திரத்தெல்லாம் கிழித்து மண்ணில் உட்காந்தான், சாம்பலில் உட்காந்தான். இஸ்ரவேலில் அவர் பலிபீடம் அந்த இது என்னது அந்த ஆர்க்கு அது பிடிப்பட்ட உடனே வஸ்திரத்தை கிழிச்சான். அது போல் பிடிப்பட்டதானே வசத்தை எப்படின்னா தோல்வி நடக்கும்போது இழப்பும் தான் வசத்தை கிழிக்கணும். இது ஜெயத்தோடு வந்தவர். அவர் வந்து பார்த்தோன்னா மகள் வெளியே வந்தோடனே வசத்தை கிழித்து அவர் சொல்கிறாரு, இந்த நான் எதிர்பார்த்தது என்ன எதிர்பார்த்தது தெரில, ஒரு வேளை மனைவி வருவார் நினைச்சாரோ. ஏன்னா இவர் ஹஸ்பண்டு சில மனைவியை பலியாட ஆகிக்கலாம் அப்படின்னு நினச்சாரோ. வீட்டில் யாருங்க வருவா, இருக்குது ஒரே பொண்ணு, இல்லை வேலைக்காரி வரும்னு நினச்சாரோ. அவர் எப்போ தான் கேட்கணும், போன நம்ம கேட்கலாம், ஏன்பா உங்கள் வீட்டில் யார் இருந்தா முதல்ல அதை சொல்லு, நீ யார் வீட்டிலேருந்து முதல்ல வந்தால் கொடுப்பேன்னு நினச்சிருந்த சொல்லு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஆடு கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை இல்லையா. ஸோ இவர் என்ன எதிர்பார்த்தா தெரில, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய ட்ராஜிக் ரிசல்ட்டை பார்த்த உடனே அவர் கலங்கிட்டார். அந்த மகளை சொன்னான், நீ கர்த்தர் சொன்னதே அப்படியே செய், ஒரு 2 மாதம் டைம் கொடு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே பழைய ஏற்பாடில் ஆண்டு கொடுத்த ஒரு விதிமுறைகள் என்னென்னா, மனிதர்களை பலியிடக்கூடாது. கர்த்தருக்கு அது பிடிக்காது, அது ஆண்டு ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஸோ இதை பைபிள் நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவளை கொண்டு போயிட்டு தேவ சமூகத்தில் ஒரு கல்யாணம் ஆகாத கர்த்தருக்கு பணிவிடை செய்த மாதிரி மகளாக அவளை விட்டுட்டாங்க. அவள் ஆயுஷ்நாள்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பணிவிடை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் சுத்த 6வதாக டக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பாருங்க. எப்தா ரிடெம்ஷன். அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஜெயித்து அவன் வந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயித்து வந்தபோது எல்லாரையும் அவன் முறியெடுத்தான். நீங்கள் பாருங்கள் 31 பாருங்கள், 11:31. நான் மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்துடனே திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து அடுத்த வசனம் வாசிமா. கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். எல்லாத்தையும் depth of redemption, moving from the rejected, தள்ளப்பட்ட இடத்துலேருந்து துரத்தப்பட்ட இடத்துலேருந்து அவன் என்னவானான்னா became a national hero ஆனான். ஹல்லேலூயா. துரத்தப்பட்டவன், தள்ளப்பட்டவன், பிடுங்கப்பட்டவன், ஏமாற்றப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் அவன் கையில் எடுத்து ஒப்பு கொடுத்தோடனே ஜெப்தாஸ் ரிடெம்ஷன், மூவிங் ஃப்ரம் எ ரிஜெக்டட் அவுட்காஸ்ட் டு எ நேஷ்னல் ஹீரோ. அந்த தேசத்துக்கு ஒரு ஹீரோவாய் கர்த்தரை மாற்றினார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிருப்பாருங்க. ஜெப்தாஸ் became a leader and judge of Israel. நீங்கள் வாசித்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 7 வருஷத்தை பாருங்க. எப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் ஞானம் விசாரித்தான். பின்பு கிலேயாத்தினான எப்தா மரித்து கிலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். போதும். ரொம்ப மேலோட்டமாக இன்னும் டீப்பாலாம் நான் போல உள்ள நிறைய அவனுடைய குணாதிசயங்கள் அடங்கியிருக்கு. அந்த 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சேலஞ்சிங் வரும், அதை அவன் ஜெயிப்பான். ஃபைனலாக அவன் என்னன்னா ஜெப்தாஸ் became a leader and judge of Israel. துரத்தப்பட்டவன் பாடல் பார்த்தீங்களா, கைதியாக கப்பல் ஏறினவன் கேப்டனாக செயல்பட்டான். அதனால் இவன் துரத்தப்பட்டவனாக போகிறானோ இப்போ எப்படி செயல்பட்டான்னா லீடராக, இஸ்ரவேலின் நியாயம் விசாரிக்கிறவனாக. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா அவன் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விசுவாசித்தான். அவனுடைய பராக்கிரமசாலியோ அவனுடைய வீரத்தையோ இல்லை அவனுக்கு கொடுத்த ஆஃபரையோ அவன் பார்க்கல. அவன் என்ன பண்ணான், கர்த்தரே பார்த்தான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் ஆசீர்வதிப்பான். உங்கள் நம்பிக்கை எப்பவுமே யார் மேலே இருக்கணும், கர்த்தர் மேலே இருக்கணும். அப்படி இருக்கும்போது பிடுங்கினா பிடுங்கட்டும், துரத்துனா துரத்தும், எடுத்தா எடுத்துக்கிட்டோம், விரட்டினா விரட்டும், அப்படியே அமைதியாக விடுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், எந்த வாயிலாம் பிடுங்கிச்சோ, எந்த வாயிலாம் விரட்டுச்சோ, எந்த வாயிலாம் உங்களை தவறாக சொல்லிச்சோ, அதே வாயிலாம் அதே ஆளுகள்லாம் நீங்கள் எப்படி தென்படுவீங்க சொல்ல மாட்டீங்களே? எப்படி தென்படுவீங்க? ஹீரோவாக தென்படுவீங்க, ஹீரோவாக தென்படுவீங்க. நியாயம் விசாரிக்காக தென்படுவீங்க. உங்ககிட்ட வர வழக்குகளை கொண்டு உங்களுக்காக
நியாயம் செய்யும்படியே கொண்டு வர்றார். அந்த தேசத்துக்கே நீங்கள் நியாயபதி ஆகிற அளவுக்கு கர்த்தர் இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்துவார். ஒரே ஒன்றுன்னா, நீங்கள் எதுக்கும் செய்யாதீங்க, கர்த்தரையே நம்புங்க. கர்த்தர்கிட்ட எல்லா காரியங்களையும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரே சார்ந்துருங்க. கர்த்தருடைய ஆவியான உங்கள் மேலே இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். உங்களை கர்த்தர் நடத்துவார், ஜெயமாக நடத்துவார், ஆசீர்வாதமாக நடத்துவார். முடிவில் கர்த்தர் எல்லாவற்றையும் கையில் கொடுத்து நீங்கள் ஹீரோவாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஹீரோவாக இருப்பீங்க, உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. ஏன்னா நாமெல்லாம் விசேஷித்தவர்கள், நாமெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், நாமெல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. நாமெல்லாம் கர்த்தருடைய மகனாக மகளாக பிறந்தவர்கள். நாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நாம் கர்த்தரால் தேசத்தை ஆள போகிறவர்கள். ஹல்லேலூயா. அதனால் இந்த கர்த்தரை விடக்கூடாது. ஏன்னா ஜெபம் பண்ணி முடிச்சிருமா? 10:05 ஆயிடுச்சு. 10 மணிக்கு முடிக்க சொன்னாங்க. 5 நிமிஷம் மேலே வந்துடுச்சு. ஒரே ஒரு பாட்டு பாடி 10 கொடுத்துடலாம். இப்படி கொஞ்சம் 5 நிமிஷமாக கொஞ்சம் கட் பண்ணி 10 மணிக்கெலாம் முடிச்சிடலாம். உற்சாகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்தாவை மறந்துடாதீங்க. எப்தாவை மறந்து பாடுங்க. ஆண்டவரே, இப்போ நான் போகிற பாதை எனக்கு காலடி தெரியலப்பா, ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே, சமுத்திரமே வந்தாலும் அதை ஒழுக்கி வழி காட்டுவீங்க. நம்பி முன் செல்றோம்ப்பா, உங்களை தான் நான் நம்புவேன். ஹல்லேலூயா. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரே முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு
ஓ நம்பி நான் பின்பற்றுவேன், நம்பி நான் காத்திருப்பேன். ஓ வெக்கப்பட்டு போக மாட்டேன், வெக்கப்பட்டு போக மாட்டேன். அவரை நோக்கி பார்த்து என் முகம் வெக்கப்படாது, அவரை நோக்கி பார்க்க என் முகம் பிரகாசம் அடையும். ஓ ஹல்லேலூயா. என்னை தள்ளினாலும் வெறுத்தாலும் ஒதுக்கினாலும், ஓ எனக்கு உரியது கிடைக்காமல் போனாலும் இயேசு எனக்கு எல்லாம் திரும்ப தருவார். ஓ எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் என்னை அபிஷேகம் பண்ணுவார், அவர் எனக்கு துணையா இருப்பார். ஓ எந்த இடத்துல தாழ்த்தப்படும் அந்த இடத்துல உயர்த்தப்படுவேன், எந்த இடத்துல தலை குனியப்படும் அந்த தலை நிமிர பண்ணுவா, எந்த இடத்துல என்ன சீரவாக்கணும் அந்த இடத்துல ஈரவாக்குவார்கள். ஒரு சபலரமா விசுவாசிங்க, அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருகிறார், அந்த அபிஷேகம் தருகிறார். இந்த வாழ்க்கை அநேகருக்கு ஹீரோவாய் காணப்படும். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசு நாமத்தில் கூடிய நேர்மறை மட்டமாக பாடல் வழியாக எங்களோட பேசுனீங்க. எழுத துதி ஸ்தோத்திர ஆராதனை அங்கீகரித்தீங்க. நாங்கள் இருக்கப்பட்ட எல்லா ஜபத்துக்கும் ஆம் என்றும் ஆம் என்று பதில் தந்தீங்க. கர்த்தருக்கு பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்த எல்லாம் காணிக்க தசமாலே ஆசீர்வதித்தீங்கப்பா. வார்த்தை வழியாக இப்போ எங்களோட பேசுனீங்க ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே, எப்தாவுடைய வாழ்க்கையில் உண்மையே நம்பி இருந்தான்ப்பா, உண்மை விசுவாசித்தான்ப்பா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 32, 33 வசனத்தில் இடம் பிடித்தார் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேசி மகன் என்று அல்ல, உம்முடைய மகனாக இருந்தனாலப்பா ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே, தன்னை குறித்து தாழ்மையா எண்ணாமல்லப்பா கர்த்தாவே, கர்த்தரே சார்ந்த எல்லாவற்றையும் கர்த்தரே நம்பி காரியங்களெல்லாம் உங்களுக்கு அறிவித்தபடினால நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லப்பா. நீர் உங்களுடைய ஆவி அந்த மகன் மேல வைத்தீரப்பா. ஓ ஒரு வேசி மகன் மேல உள்ள ஆவியை வைத்தீர, அபிஷேகம் பண்ணீரு. உங்ககிட்ட வர யாரானாலும் உங்க ரத்தம் உங்களை தகுதிப்படுத்தும். ஆனா உங்க சிலுவையில் நீங்க சுமந்த அந்த ஜெயத்தை, ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை அந்த சிரசு மேல இறக்குவீங்கப்பா. அவன் மேல அபிஷேகத்தை ஊற்றினீங்க, அந்த ஹீரோவாய் மாற்றினீங்கப்பா, ஆளுகை செய்கிறவனாய் மாற்றினீங்கப்பா. அப்படியாப்பட்ட விசுவாசத்தை, நம்பிக்கை எங்களுக்கு நாளில் தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளோடு வந்து வழிநடத்துங்க. எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ள விட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோட சகல பரிசுத்தனுடைய கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஒவ்வொரு